Hi students, 12th exam வரப்போகுது. ஸோ ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான டெரிவேஷனை பற்றியான ஒரு ஷார்ட் ஃபார்ம். இது எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கூலும்ஸ் லா. இந்த கூலும்ஸ் லால வந்து ரெண்டு ஃபார்ம் இருக்குப்பா. ஸோ கூலும்ஸ் லா இன் ஸ்கேலர் ஃபார்ம், அப்புறம் வெக்டர் ஃபார்ம். முதல்ல நம்ம கூலும்ஸ் லா பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நான் வெக்டர் ஃபார்ம் நான் சொல்லி தந்துடுறேன். ஸோ இந்த கூலும்ஸ் லா முதல்ல எதை பற்றி சொல்லுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சார்ஜை பற்றி சொல்லுது. சார்ஜ்ல எத்தனை டைப் இருக்கு? ரெண்டு டைப், பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். எதை நம்ம சார்ஜஸ் சொல்றோம்? ஒரு ஆட்டம்ல இருக்கக்கூடிய புரோட்டான் எலக்ட்ரான சார்ஜ் சொல்றோம், நியூட்ரான சார்ஜ் இல்லைன்னு சொல்றோம். ஏன்? புரோட்டானுக்கு எலக்ட்ரானுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, அதனால சார்ஜ் சொல்றோம். நியூட்ரானுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடையாது, அதனால சார்ஜ் கிடையாது. சரி, லைக் சார்ஜஸ் ரிப்பல், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட். அது உங்களுக்கு முன்னாடி தெரியும். ஸோ வி கன்சிடர் two different charges q1 q2 separated by a small distance r. Okay, நான் சொல்ற வார்த்தை distance, not displacement, distance. So Coulomb's law என்ன சொல்லுது? The force between the two charges is directly proportional to product of their magnitudes and is inversely proportional to square of the distance between them. So நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் படிக்கலாம் வேண்டாம்ப்பா, இதை வச்சு எழுதலாம். சொல்றேன் பாருங்க. The force between the two charges is directly proportional to product of the magnitude of the two charges and inversely proportional to square of the distance between them. சரி, இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ஈக்குவேட் பண்றதுக்கு என்னப்பா பண்ணோம்? நமக்கே தெரியும், ஒரு கான்ஸ்டன்ட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அந்த கான்ஸ்டன்ட்டை நான் என்ன பண்றேன்? 1/4 எப்சிலன் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். Q1 Q2 by R squared. நீங்க கேட்கலாம், இது என்ன சார் எப்சிலன் சொல்றீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, எப்சிலன் அப்படின்னா எப்சிலன் நாட் இன்டு எப்சிலன் ஆர், ப்ராடக்ட் ஆஃப் த டூ டிஃபரெண்ட் டேர்ம்ஸ். அப்ப எப்சிலன் நாட் நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப எப்சிலன் நாட்டுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கு, 8.85 டைம்ஸ் 10⁻⁻12 கூலும் ஸ்கொயர் பர் மீட்டர் பர் நியூட்டன். ஓகேவா? சோ எப்சிலன் ஆர் அப்படின்னா என்ன? தட் இஸ் கால்ட் அஸ் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம். அப்ப மீடியம் பொறுத்து எப்சிலன் ஆர் வேல்யூ மாறும். அப்ப எப்சிலன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 ஃபார் ஏர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு சார்ஜ்ல ஏர்ல இருந்ததுன்னா எப்சிலன் ஆர் 1ன்னு போட்டுக்கலாம். அப்ப இந்த எப்சிலன் ஆர் 1 இதுல போட்டா என்ன ஆயிரும்? எப்சிலன் இஸ் ஈக்குவல் டு எப்சிலன் ஆர் தூக்கி இங்க போடுங்க. சோ எஃப் இஸ் ஈக்குவல் டு 1/4 எப்சிலன் நாட் Q1 Q2 by R squared. சார் இதுக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா? எஸ் இருக்கு. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த எப்சிலனோட வேல்யூ இங்க போட்டு பையோட வேல்யூ 3.14 போட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணி அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தோம் அப்படின்னா 1/4 எப்சிலன் நாட் இஸ் ஈக்குவல் டு 9 × 10⁻9 நியூட்டன் மீட்டர் பர் கூலும் ஸ்கொயர். இதை நம்ம மோஸ்ட்லி இது ப்ராப்ளம்ஸ்ல நம்ம போடுவோம். சரி, இந்த லானால எனக்கு என்ன சார் யூஸ் அப்படின்னா, we can define 1 coulomb of the charge. அப்படின்னா என்ன? we consider Q1 equal to Q2 equal to 1 coulomb, ரைட்டா? அந்த டிஸ்டன்ஸ் R is equal to 1 மீட்டர் எடுத்துட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா F is equal to 1/4 எப்சிலன் நாட் 1 into 1/1 squared. So F is equal to இந்த டேர்ம் தான் வரும். இதோட வேல்யூ எவ்வளவு? 9 × 10⁻9 நியூட்டன். அப்போ இந்த ரெண்டு சார்ஜும் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த அமௌண்ட் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படின்னா அது இந்த ரெண்டு சார்ஜோட வேல்யூ 1 கூலும். புரியுதா? இதுதான் கூலும்ஸ் லா இன் ஸ்கேலர் ஃபார்ம். ரைட்? வெக்டர் ஃபார்ம் அடுத்த வீடியோல.